தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சமயநல்லூர்ல இருந்து வர்றேன். என்னோட பேர் சுப்புலட்சுமி. நர்சிங் அபுதாபில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தளபதியை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கேன். இப்பதான் வந்திருக்கு. இல்ல அப்ப நான் அபுதாபில இருந்தேன், அதனால வர முடியல. சோ அதனால இந்த டேர்ம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரேன். கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருக்காங்க. இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறேன்னா, இன்னைக்கு தளபதி என்ன பேச போறாங்க. ஸோ ஃபியூச்சர் தமிழ்நாடுக்கு வந்து அவங்க எப்படி வந்து ஆக்சுவலி நம்ம 50 வருஷமா பார்த்துட்டோம், எல்லாரும் ஆட்சி பண்ணி பார்த்துட்டோம், பிஜேபி, காங்கிரஸ், ஏடிஎம்கே, டிஎம்கே. பட் நம்ம இதுல வந்து கரப்ஷன் வந்துட்டு அதை இன்னுமே சரி பண்ண முடியல. ஸோ ஒரு கரப்ஷன் இல்லாத, அதாவது ஒரு பேசிக்ல இருந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொஞ்சம் இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இனி ஒரு புது முகத்துக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம். எப்படி வந்து அவங்க பண்றாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, விஜய் வந்து நடிகர், அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன பண்ண போறாருன்னு. ஸோ அப்படி நம்ம எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. காமராஜர் கூட படிக்கவே கிடையாது, ஸ்கூலுக்கு போக கிடையாது. ஆனா அவங்க வந்து நிறைய பண்ணிருக்காங்க, நிறைய அணைகள் கட்டியிருக்காங்க, ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபுட்டு. ஸோ அதனால எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்டா இருந்தாங்க. ஸோ நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா, தளபதி சப்போஸ் சிஎம்மா வந்தாங்கன்னா பேசிக் லெவல்ல இருக்கிற ஆபீசர்ல இருந்து எல்லாருமே ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் வந்து நடக்கணும். அதான் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கிறேன். டிஎம்கே, நாம் தமிழர் அவங்க விமர்சனம் பண்றது வந்து அது ஒத்துக்க முடியாத ஒரு விமர்சனம் தான். ஏன்னா சீமான் வந்து எப்பயுமே சொல்றாங்க குத்தாடி குத்தாடின்னு. திரையில தேடாதவங்க தலைவர், அவரே டைரக்ஷன் லெவல்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அவரு சினிமா துறையில தான் பேசிக்கா வந்தாங்க. சினிமாவில எல்லாம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்காங்க. சோ அதே மாதிரி டிஎம்கே அவங்க பேசிக் எல்லாமே திரைத்துறையில இருந்து தான் வந்திருக்காங்க. கருணாநிதி அவங்க, கலைஞர் கருணாநிதி அவங்களும் அப்படிதான் திரைத்துறையில இருந்து தான் வந்திருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா எல்லாருமே திரைத்துறையில இருந்து தான் வந்திருக்காங்க. சோ திரைத்துறைன்னு வச்சுட்டு அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாதான் தெரியும் அவங்க எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க. 2026 எலெக்ஷன் வந்து எனக்கு வந்து தளபதி வந்து வின் பண்ணணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. அதுக்காண்டி என்னோட பிரார்த்தனை எப்பவுமே இருக்கும். என்னோட